இப்போ இந்த பிசினஸ்ல இந்த கடை வாடகை அட்வான்ஸ் எல்லாம் இல்லாம மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு சார் தேவைப்படும்? இப்போ பார்த்து நிறைய பிசினஸ்ல பாத்தீங்கன்னா வெண்டர்ஸ் கிரெடிட்ல தருவாங்க. மெட்டீரியல் அவங்க கொடுத்துருவாங்க, ஒரு 1 month இல்ல 45 days கழிச்சு அந்த அமௌண்ட் கொடுக்கலாம். நம்ம அந்த மாதிரி இந்த பிசினஸ்ல பண்ணலாமா? ஓகே, இப்போ ஒவ்வொரு பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கும். இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா எவ்வளவு சார் சொல்லலாம்? இந்த பிசினஸ் ஒரு லோன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? இந்த வீடியோல ஒரு ஹார்ட்வேர் பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், இந்த பிசினஸ்ல எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும், இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு தெளிவா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம இப்போ எக்ஸாக்டா எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில தான் இருக்கும். திருத்துறைப்பூண்டியில இருக்கக்கூடிய ஸ்ரீ சண்பா ஹார்ட்வேர் கிளாஸ்ல தான் இருக்கும். இந்த ஹார்ட்வேர் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திரு கார்த்திகன் சார் இந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த பிசினஸ் எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு A to Z எல்லா தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. www.blogwithbabu.com போய் ஃப்ரீ டிஜிட்டல் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோர்சஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9345669708 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணிக்கிறலாம். நான் அகெயின் நம்பரை ரிப்பீட் பண்ணுறேன், 9345669708. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோர்சஸில் என்னோட இன்கம் ப்ரூஃப், ஸ்டூடெண்ட்ஸோட இன்கம் ப்ரூஃப் எல்லாமே இருக்கும். ஃப்ரீ கோர்ஸ் தான், கொஞ்சம் ஜாயின் பண்ணி நல்ல பெனிஃபிட் ஆகுங்க. தேங்க்யூ, பாய். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த ஹார்ட்வேர் பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து? அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது சண்முகா டிம்பர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் நமக்கு மஸ்டா இருந்தது. ஏன்னா நாங்க எங்களோட வேலைக்கே பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 50,000 இருந்து 60,000 ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்குற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. சரி, நம்ம வெளியில வாங்கிட்டு அப்போதைக்கு. அப்ப சரி ரைட்டு, இதை நம்மளே பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சின்னதா ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஹார்ட்வேர்ஸ் ஜாமான் எங்களுக்கு தேவையானதை மட்டும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வாங்கி வச்சோம், ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஸ்டமர் நிறைய நம்ம ஹார்ட்வேர், நம்ம டிம்பர்ல உள்ள கஸ்டமர்ஸ் எல்லாமே ஹார்ட்வேர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, அப்பனா எல்லாமே தான் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஆரம்பிச்சோம். பட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாமானை வச்சு கண்டிப்பா வியாபாரம் பண்ண முடியாது. ஏன்னா இது இல்லை அது இல்லைன்னு சொன்னோம்னா வியாபாரத்துக்கு அழகு இல்லை. அப்புறமா பாத்தீங்கன்னா கிளாஸ் தேவைப்பட்டுச்சு. சரி ரைட்டு, ஹார்ட்வேர்ஸ் ஆரம்பிச்சிட்டோம், ஓரளவு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இந்த ஜாமானும் இல்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு வச்சாச்சு. கிளாஸ் அப்புறம் திருப்பி தேவைப்படும், கிளாஸ் சேர்த்து ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுக்காக வருது போக முடியாது. சார், இந்த ஹார்ட்வேர் பிசினஸ் புதுசா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தேவைப்படும்? இந்த ஹார்ட்வேர் பிசினஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் ஹார்ட்வேர் பிசினஸ் இருக்கு சார்? மினிமல்னு இதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஹார்ட்வேர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா, அதாவது நம்ம ஹார்ட்வேர்ஸ் நிறைய டைப் இருக்கு கேட்டீங்களா. அதுல பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிறது கார்பெண்டர் பேஸ்டு. சரிங்களா? இல்ல கார்பெண்டருக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், அதாவது வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். கார்பெண்டர்ஸ் வீட்டுக்கு தேவையான பூட்டு, அந்த இன்ச்சஸ், இது சம்பந்தமா மட்டும் தான். இது இன்னும் போனோம்னா ஹார்ட்வேர்ஸ்ங்கிற பெரிய கடல் இருக்கு. நம்ம பண்றது கார்பெண்டர் பேஸ்டு. ஏன்னா நம்ம ஃபீல்டு ஓரியண்டா பண்றதுனால கார்பெண்டருக்கு தேவையான எல்லா மெட்டீரியல் நம்மள்ட்ட இருக்கு. ஓகே சார், இப்போ நிறைய டைப் சொன்னீங்க. இது ஒரு பேசிக்கா இப்போ காமன் மேன் ஒருத்தர் வைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், அது என்ன டைப்ல இந்த ஹார்ட்வேர் ஷாப் வைக்கலாம், என்ன ஐட்டம் கம்பல்சரி இருக்கணும்? இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்ட்வேர்ஸ் பாருங்க, ஹார்ட்வேர்ஸ் அண்ட் கிளாஸ், அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீல்டு தெரிஞ்சுக்கணும். சாதாரணமா ஒருத்தர் புதுசா ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீல்டு தெரிஞ்சுக்கணும். தெரியாம இதுல மெட்டீரியல் மட்டும் வாங்கி வச்சு உட்காந்தோம்னா ஜெயிக்க முடியாது. ஏன்னா அதோட நேம் இருக்கு பாருங்க. ஹார்ட்வேர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்க்ரூல எடுத்துட்டீங்கன்னா மினிமலா 100 டைப் ஆஃப் ஸ்க்ரூ இருக்கும். ஒவ்வொரு ஸ்க்ரூலையும் பிராஸ், மெட்டல், SS அதுன்னு சொல்லிட்டே போகலாம். நம்பர்ஸ் இருக்கு, 8ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் மாதிரி சொல்லலாம். இது மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்துல நம்மள்ட்ட இப்போ சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு விலையை போய் கேட்டீங்கன்னா என்னால நேரடியாக சொல்ல முடியாது. சிஸ்டத்துல பார்த்தா தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இதை இந்த ஃபீல்டு கொஞ்சம் டஃப்பான ஃபீல்டு தான். எளிதாக அதை ஆரம்பிச்சிட முடியாது. ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒருத்தர் ஏதாவது ஒரு ஷாப்ல ஒர்க் பண்ணி நல்லா எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், அவங்க ஈஸியா ஆரம்பிச்சிடலாம். அது மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணிட்டு திரும்பி தனியா கடை ஆரம்பிப்பாங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க. புதுசா ஃபீல்டுக்குள்ள ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பயங்கர ரிஸ்கான ஃபீல்டு. ஓகே சார், இப்போ ஒர்க் பண்றப்ப அவங்களுக்கு தெரியும் எந்த ஐட்டம் நிறைய மூவ் ஆகும், எது காமனா தேவைப்படும், அந்த ஐட்டம் அவங்களுக்கு தெரியும். சோ அதை வச்சு அதோட பேரை தெரிஞ்சுக்கிறதே உங்களுக்கு அதான் சொல்றேன். இப்ப நம்ம சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 2000 அந்த மெட்டீரியலோட நேம் இருக்கும், அதை இன்புட் பண்ணிருப்போம் சிஸ்டத்துல. அதோட காஸ்ட் என்ன அப்படிங்கறது அதெல்லாம் தெரியும். இதுல நமக்கு என்ன மெட்டீரியல் ஷார்டேஜ் இருக்கு, வித்துட்டோம் அப்படிங்கிற சிஸ்டம் பார்த்தா கண்டுபிடிக்கும். நம்ம பாக்ஸ் ஒரு பாக்ஸ் திறந்து பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. என்னடா சொல்ல 2000 ஐட்டம்ஸ் மேல இருக்கு. ஓகே சார், இப்போ இந்த பிசினஸ்ல கடை வாடகை அட்வான்ஸ் எல்லாம் இல்லாம மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு சார் தேவை? மினிமல் நம்ம இப்ப நான் பண்ணிட்டு தொழிலை பொறுத்த மினிமல் பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் மினிமலா கண்டிப்பா வேணும். ஸ்டார்டிங் 50 லட்சம் இருந்தா மினிமல். மேக்ஸிமம் 5 கோடி வரைக்கும் வேணாலும் தேவைப்படலாம். மினிமல் 50 லட்சம் ரூபாய் தேவை. இல்ல சார், ஒரு 10 லட்சம் இருந்தா அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சின்ன லெவல்ல ஒரு 10 லட்சத்துல அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க ஃபீல்டு தெரிஞ்ச ஆளா இருந்து மேனேஜ் பண்ணணும். இப்ப
10 லட்சம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்கள்ட்ட வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன வச்சிருப்பாங்க மெட்டீரியல். அதுக்கப்புறம் அவங்க அப்போ கஸ்டமரை கவர் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு வாங்கி தரேன், ஆர்டர் போட்டு தரேன், அது மாதிரி சொல்லி ஆர்டர் பண்ணி ஆர்டர் பேஸ்ல பண்ணலாம். அவங்கள்ட்ட மெட்டீரியல் இல்லைனாலுமே வந்து ஆர்டர் எடுத்துட்டு அவங்க வாங்கி கொடுக்கலாம். அது வரைக்கும் அவங்க கஸ்டமர்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். அது மாதிரி நம்ம அதான் வியாபாரம், அது தந்திரம் தான். வியாபாரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பேசுற விதத்துலாம் வியாபாரம். ஓகே சார். இப்போ பார்த்தா நிறைய பிசினஸ்ல பாத்தீங்கன்னா வெண்டர்ஸ் வந்து கிரெடிட்ல வந்து தருவாங்க. மெட்டீரியல் அவங்க கொடுத்துருவாங்க, ஒரு 1 month இல்ல 45 days கழிச்சு அந்த அமௌண்ட் கொடுக்கலாம். நம்ம அந்த மாதிரி இந்த பிசினஸ்ல பண்ணலாமா? இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ள மோஸ்ட்லி யாருமே கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. அதை வேற ஒரு ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ என் கடையில ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். என் கடையில ஒர்க் பண்றவங்க தனியா ஒரு கடை அவங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்படின்னா அவங்களால அவங்க ஜெயிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அதனால வெண்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கல கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க எவ்வளவு நாள் இந்த கடையை ரன் பண்றாங்க, ஏன்னா அவங்களால தாக்கு பிடிக்க முடியுது அந்த ஃபீல்ட்ல அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் யாருமே கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 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 வருஷம் ஆஃப்டர் நீங்க நல்லா சேவ் பண்ணிட்டீங்க, ஒரு 365 நாள் ஒரு பிசினஸ் யாரா இருந்தாலும் ரன் பண்ணிட்டாங்கன்னா லாபமோ நஷ்டமோ ரன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. அந்த கான்செப்ட்ல தான் வெண்டர் இருப்பாங்க. ஓகே இவ்வளவு நாள் ஓடிட்டாங்க, இவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிரெடிட் கிடைக்கும். ஓகே சார். இப்போ வெண்டருக்கு வந்து நம்பிக்கை வந்ததுன்னா கிரெடிட்லயே கொடுப்பாங்க உங்களுக்கு. கிரெடிட் உண்டு. ஆனா இப்ப வந்து பார்த்தா கோவிட்க்கு அப்புறம் கிரெடிட் பிசினஸ்ங்கிறதே ரொம்ப குறைச்சிட்டாங்க. ஆமா ஆமா, ஒரு எப்படிதான் 50% பே பண்ணாதான் உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்புறாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரெடிட்ல வரக்குள்ள அதோட காஸ்டா அந்த மெட்டீரியலோட காஸ்ட் வந்து இத்தனை பெர்சன்டேஜ் வந்து கூட தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணி தான் கிரெடிட் கொடுப்பாங்க. ஓகே சார். நீங்க வந்து கேஷ் பே பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ், ஒரு 5% வரைக்கும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நீங்க கிரெடிட்னா 5% ரைஸ் பண்ணுவாங்க. ஓகே சார். இப்போ ஒவ்வொரு பிசினஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கும். இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா எவ்வளவு சார் சொல்லலாம்? ஒருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய ப்ராஃபிட் பண்றது கிடையாது. இல்ல மினிமம் 10 to 20% இவ்வளவுதான் வைக்கிறது. சில கடைகளை கொஞ்சம் கூட உடச்சு பண்ணுவாங்க. அவங்கள வியாபாரத்தை பொறுத்தவரை நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கோம், இவ்வளவுதான் இதுல ப்ராஃபிட் வைக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா 10% கிடைச்சதுனா தான் நமக்கு வந்து கடையோட வாடகை கொடுக்கணும், ஸ்டாஃப் லேபர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு சேலரி பிளஸ் மெயின்டெனன்ஸ், கரண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அதனால ஒரு மினிமம் 10% ஒரு சில மெட்டீரியல் லாஸ் வரும். இப்போ வந்து கிளாஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இத்தனை பெர்சன்டேஜ் அதுல லாஸ்ன்னு இருக்கு. அதாவது எப்படின்னா உடையிறது வேஸ்டேஜ். அதனால அதுல எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி தான் போகணும். ஏன்னா அந்த வேஸ்டேஜ் வந்து நம்ம கவர் பண்றதுக்கு பெர்சன்டேஜ் அதுல கொஞ்சம் ரைஸ் பண்ணி தான். ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மற்ற பிசினஸ்ல வந்து ஃபுட் பிசினஸ்லாம் பாத்தீங்கன்னா ரிஸ்க் அதிகமான பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால வந்து இது ஒரு ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாமா? ரிஸ்க் ஃப்ரீங்கிறது வந்து நீ சொல்ற வார்த்தையை ஏத்துக்கலாம். வீணா போகாது, ஊசி போற ஜாமான் கிடையாது நம்பது. ஆனா என்ன அப்படின்னா இந்த மெட்டீரியல் இருக்குல்ல அது வந்து நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா சில இதெல்லாம் பாக்ஸ்ல வச்சு பேக் பண்ணி அதுல உள்ள ஒரு ஆயில் தடவை வச்சிருப்பாங்க. அது ஓரளவு நல்லாவே இருக்கும். புரியுங்களா? அதுவும் குறிப்பிட்ட காலம் தான். அதுக்கப்புறம் அந்த காத்து படக்குள்ள அதை வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள நம்ம சேல் பண்ணிடணும். எல்லா பிசினஸ்லுமே ரிஸ்க் இருக்கதான் செய்யுது. ரிஸ்க் ஃப்ரீ பிசினஸ் எதுவுமே கிடையாது. ரிஸ்க் கம்மி அப்படின்னு சொல்லலாம். அதான் அதே எப்படின்னா இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி. இப்ப பிராஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு இன்ச்சஸோட காஸ்டே வந்து பாத்தீங்கன்னா 450 ரூபா வரும். ஒரு பாக்ஸ் எடுக்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 4500 ரூபா 5000 ரூபா அந்த மாதிரி வரும். அதை நம்ம தான் எதாவது சரி எந்த இதா இருந்தாலும் சீக்கிரம் வந்து அழிமானம் இருந்துட்டே இருக்கும், அழிச்சுட்டே இருக்கும். நம்ம வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கவே கூடாது. இந்த பிசினஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பிசினஸ் வந்து ஒரு லோன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? என்னோட சஜஷன் வந்து ஓன் காஸ்ட் தான் பெட்டர். இப்போ லோன் வாங்கினோம்னு வச்சுங்களேன், அதை ரீபே பண்ணணும். அந்த ஒரு வருஷத்துல உங்களோட பிசினஸ் growth எப்படி இருக்குன்னு தெரியாது. சம்டைம்ஸ் நல்லா போனுச்சு அப்படின்னம்னா கொஞ்சம் ஈஸி. இல்ல அவங்களுக்கு நல்லா ஃபீல்டு தெரிஞ்சா அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க, எனக்கு கஸ்டமர் பேஸ் நிறைய இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க லோன் வாங்கி பண்ணலாம். இல்ல நான் ஃப்ரெஷரு அப்படின்னம்னா மோஸ்ட்லி உங்க ஓன் காஸ்ட்ல பண்றது தான் பெட்டர். ஓகே சார். இப்போ இந்த பிசினஸ் பொறுத்தவரை என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணலாம் சார்? பிரச்சனைகள்னு சொல்ல போனோம்னா இதுல வந்து நம்ம மெட்டீரியல் கொடுக்குறோம்ல, கொடுக்கக்குள்ள மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பில்லுடாவே கொடுக்கணும். கிரெடிட்ல கொடுக்க கூடாது. ஆமா கிரெடிட்ல கொடுத்தோம்னா ரிஸ்க். ஏன்னா நம்மள்ட்ட இப்போ ஒரு ஜாமா மெட்டீரியல் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், நம்மள்ட்ட ஒரு 2000 ரூபாய் கிரெடிட் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னா அடுத்த தடவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 2000 ரூபாய் திரும்பி ரீபே பண்ணல அப்படின்னா வேற கடையில போய் மெட்டீரியல் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுல நமக்கு லாஸ் வந்து 2 டைப் ஆஃப் லாஸ். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த கிரெடிட் லாஸ் ஆயிரும். ரெண்டாவது அவங்க புதுசா பண்ற பிசினஸ் நமக்கு வராது. புரியுதுங்களா? இல்லையா? ஏன்னா இந்த காசு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்மள்ட்ட வியாபாரம் பண்ண மாட்டாங்க. அப்ப நமக்கு நஷ்டம் தான். அது 2 வகையான நஷ்டம். அதனால மோஸ்ட்லி வந்து 0% கிரெடிட்
பண்ணோம்னா பெட்டரா இருக்கும். ஆனா பண்ண முடியாது. இருந்தாலும் அதுதான், நீங்க ஒரு 10 ரூபாய் கம்மியா கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேஷை கொடுத்து பே பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நல்லது. முடிஞ்ச வரைக்கும் வந்து கடன் கொடுக்காம இருந்தாலே இந்த பிசினஸ் எல்லாம் சக்சஸ். கண்டிப்பா கண்டிப்பா. எந்த பிசினஸா இருந்தாலும் கடன்ல போடுச்சு அப்படின்னம்னா அது நம்ம கைக்கு வந்த அன்னைக்கு தான் அது நமக்கு லாபம். ஏன்னா இப்ப 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்றோம்னு வச்சுக்கலாம், அதுல நம்ம கிடைக்கிற 10% மார்ஜின் 1000 ரூபாய். அதுலதான் இவ்வளவு செலவுகள் இருக்கு. நான் சொன்ன செலவுகள் எல்லாம் ரெண்டல் அது இதெல்லாம் சொன்னால இருக்கு. அதுல நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும். அப்போதைக்கு நம்ம வந்து அவங்க 2000 ரூபாய் கிரெடிட், ஒரு 8000 5000 ரூபாய் கொடுத்துட்டு பாக்கி 5000 ரூபாய் கிரெடிட் வைக்கிறேன், நம்மளோட முதல்ல அவங்கள்ட்ட போய் லாக் ஆயிடும். புரியுதுங்களா? நம்மளோட ப்ராஃபிட் லாக் ஆயிடும், முதல்ல லாக் ஆயிடுது. சோ நம்ம வந்து அதனால கிரெடிட் அவாய்ட் பண்றது நல்லது. ஓகே சார். ஓகே, இப்போ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு வந்து லைசன்ஸ் எதுவும் வாங்கணுமா சார்? எம்எஸ்எம்இ என்ன சொல், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வாங்க. அதாவது இப்போதைக்கு வந்து உதயம் சொல்லுவாங்கல்ல, உதயம் ஜிஎஸ்டி கம்பல்சரி வேணும். ஜிஎஸ்டி இல்லாம நீங்க ஆரம்பிக்க முடியாது. ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் நீங்க கடை ஆரம்பிக்கிறது மட்டும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ஜிஎஸ்டி பண்ணிட்டு எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, அதுல போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அது 2-3 சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, அதை வந்து இங்க ஷோ பண்ணிடலாம். சார், இந்த பிசினஸ் வந்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்றாங்க, பட் வந்து அவங்களுக்கு சேல் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பிசினஸ்ல வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பிசினஸ்ல எப்படி வந்து கஸ்டமர் வந்து அட்ராக்ட் பண்றது, எப்படி சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது சார்? சேல்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் ஃபர்ஸ்ட் வேணும். மார்க்கெட்டிங் அப்படின்னா முன்னாடி எல்லாம் பார்த்து நோட்டீஸ் அடிச்சு பேப்பர்ல வைக்கிறது, கடையா கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். இப்போதைக்கு அதெல்லாம் குறைஞ்சிருச்சு ரொம்ப. நம்ம வந்து என்னன்னா இப்போ ஒன்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நமக்கு இப்போ கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். நம்ம என்ன வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள்கிட்ட எந்த செய்தி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறத வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலம் பண்ணிக்கலாம். அது ஒரு விஷயம். அது இல்லாம ஆஃபர், அது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா ஆஃபர் பண்ணிக்கலாம். ஆஃபர் இந்த மாதிரி எனக்கு ஏதாவது பேக்கேஜ்ல பண்றது, ஆஃபர் பண்ணி இப்ப நம்ம கடையெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர் பண்ணியிருக்கோம். பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம பிசினஸ் வந்து நல்லா க்ரோத் பண்ணோம். அது மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். நம்ம ஆஃபர்ஸ் கொடுக்கக்குள்ள வந்து நமக்கு பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆகும். பெட்டர் தென் டிஜிட்டல் மார்க்கெட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இப்போ என்கிட்ட ஆண்ட்ராய்டு போன் இல்லாத ஆளே கிடையாதுங்கிற ஒரு சூழல் ஆயிடுச்சு. அதாவது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அவங்கள போய் யூஸ் பண்றாங்க, பாக்கி யங்ஸ்டர் எல்லா பீப்புளுமே வந்து ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்காங்க. அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெட்டர். அது இல்லாம பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்களா இன்ஜினியர்ஸ், அந்த மாதிரி அந்த பெரிய பெரிய மேஸ்திரி எல்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் வந்து நீங்க நேரடியாவே போன்லயோ போய் பார்த்து இந்த மாதிரி நம்ம வந்து பிசினஸ் புதுசா ஆரம்பிச்சிருக்கோம், சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட லாபத்தை உங்களுக்கு குறைச்சி முடியும். இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பில்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாம் வந்து எப்படின்னா ரெகுலராகவே பில்டிங் கட்டிட்டே இருப்பாங்க, மெட்டீரியல் வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் எல்லாரையும் விட இன்னும் கொஞ்சம் லோ காஸ்ட், அதாவது எப்படின்னா எப்படி சொல்றதுன்னா நம்மளோட மார்ஜினை குறைச்சிக்கணும், நம்மளோட லாபத்தை கொஞ்சம் குறைச்சி அவங்களுக்கு கூட ரெகுலரா எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ மற்ற வீடு கட்டுறவங்க அப்படின்னா ஒரு தடவை வீடு கட்டுவாங்க, ஒரு வீட்டோட முடிஞ்சிடும். இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 10 வீடு 5 வீடு இந்த மாதிரி கட்டிப்பாங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரெகுலரா நம்மள்ட்ட வந்துட்டு இருப்பாங்க. சார், இந்த ஹார்ட்வேர் பிசினஸ் பத்தி நிறைய கேள்விகள் கேட்டோம். புதுசா அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த வீடியோ யாருமே இந்த அளவுக்கு தெளிவாகவும் உண்மையாகவும் தகவல் கொடுக்க மாட்டாங்க. நீங்க கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா கண்டிப்பா நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஹார்ட்வேர் பிசினஸ் சம்பந்தமா A to Z எல்லா தகவலுமே பார்த்தோம். இந்த வீடியோல உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் பிசினஸ் சம்பந்தமா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டினியூவா பிசினஸ் சம்பந்தமான வீடியோக்கள் அப்லோட் பண்ணிருப்போம். தேங்க்யூ so much.